அண்ணே 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 கொஞ்சம் கூட வெக்கமில்லாம அந்த பொண்ணு கேசலா போகுதுண்ணே. என்னங்கிறதுக்கு உன்னை பார்த்து வைக்கப்பட்டு தலை குனிஞ்சு கால் கட்டவரில் கோலம் பண்ணுங்கிறியா? இல்லை நான் பாடுறேன். அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருந்துச்சுண்ணே. அண்ணா ஏன் நம்மளை தூங்க மாட்டான் போது. இந்தா இந்த கொரியா செட்டு எல்லாம் 1500 நம்ம சம்மட்டி செகண்ட் ஹேண்டில் 500 வாங்கி வந்துக்கிறான். இல்லை 2G மெமரி கார்டு இருக்குது, 250 படம் இருக்குது. எல்லாம் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தான். சும்மா பாரு. சின்ன பையனை கெடுத்துடாத சப்ப. யாரா சின்ன பையன்? ராஸ்கர். நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபோது பொம்பளை பிள்ளைங்களோட பேசினா எங்கள் ஆத்தா சூடு வச்சிரும். அந்த பையன் இன்னி வரைக்கும் என்ன எல்லா விஷயத்துலையும் எங்கி சாகடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் வருத்தமாக இல்லை. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. காலகாலத்தில் கல்யாணம் இருந்து உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா வருத்தம் வரும். டேய் நீ இன்னும் தூங்கலையா? தூங்குறேன். முருகா அவன் பேச்செல்லாம் கேட்டுறாத. நீதி நேர்மை நியாயம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்துகிறேன். சந்தோஷமாக இருக்கான். மாற்றலாம் செப்ப. என் கூட பிறந்தவங்க 4 பேர். குடும்பத்துக்காக 13 வயசில் ஹோட்டலில் வந்து நின்னேன். 2 தம்பிங்களை படிக்க வச்சேன், தங்கச்சிங்களை கல்யாணம் முடிச்சு வச்சேன். அவன் குடும்பம் குட்டியானவனே என்னை மறந்துட்டானுங்க. என்னை பற்றி நான் யோசிக்கும்போது வயசு போயிடுச்சு, தனியாயிட்டேன். இப்போ என் இடத்துல நீ இருக்க. சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுறாத, மாட்டிக்காத வரைக்கும். இங்கே எது பண்ணாலும் தப்பு இல்லை. ஹலோ, ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு புறப்பட்டுச்சாமா? வானதி அம்மா நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பேசுறேன். அப்படியே கொஞ்சம் மேல பாரு. ட்ரெயின் 6 மணிக்குன்னு தெரியும்ல, எழுப்ப மாட்டீங்களா? அப்படியே குத்திடுவேன். எத்தனை வாட்டி உன்னை எழுப்புறது? கோவப்படாதடி, அவ ஹேங் ஓவர்ல இருக்கால. என்ன சொன்ன? ஹேங் ஓவர்னு சொன்னேன். இந்த அம்மா கம்பல் பண்ணி எல்லாரையும் பப்பு கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து அனீசியா நின்னுட்டு இருந்தாங்க. சரி சந்தோஷப்படுத்துவோன்னு அத குடிச்சிட்டு நீ போட்ட ஆட்டம் இருக்கே ஷபா, உன்னை வீட்டுக்கு கூட்டு வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே ஐம் ஃப்ரீ பர்ட்னு சொல்லி டாப்பை கழட்டி எறிகிற. இப்போ எங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? நீ 90K மட்டையவன் யாருக்கு தெரியும்? ஐயோ, போய் குளிச்சுட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. ஊருக்கு போறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நேத்து நைட் அந்த ஆட்டம் ஆடிட்டு இப்ப எப்படி பெட்ஷீட் போத்திட்டு போறா பாரு. ஐயோ இல்லைம்மா, எல்லாமே ஹலோ சார், நீ மதுரைக்கு ஒரு டிக்கெட் வேணும் சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு டிக்கெட் தான் சார், ப்ளீஸ் சார். இந்த பஸ் டிக்கெட் இல்லைம்மா, போனவைமா. என்னாச்சு? எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணிட்டோம், டிக்கெட் கிடைக்கலடி. ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. நான் மட்டும் இன்னைக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரல, எங்க அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஏய் குடு. யாருக்குடி பண்ற? மாரிமுத்துக்கு. அவனுக்கு தான் இவளை பார்க்கும் போதெல்லாம் நாக்கு வேர்க்கும். எங்க போகுது? நான் பேசல. பேசு. ஹலோ, நான் வானதி பேசுறேன்.
சொல்லுங்கள் மேடம். உங்களுக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ் எதுலையாச்சும் எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் வாங்கி தர முடியுமா? எப்போ வேணும்? இப்போவே வேணும். ஒரு 1 hour கழிச்சுனாலும் பரவாயில்ல. மொத்த சென்னையும் கிளம்பி பைபாஸில் பாதி தூரம் போயிட்டுருக்கு. இப்போ போய் டிக்கெட் கேட்குறீங்க? நானே நைட்டு உங்களுக்கு பஸ் கலைஞ்சி டிக்கெட் கிடைக்காம கடைசியாக வண்டியில் போயிடலான்னு இப்போ தான் ஒரு முடிவுக்கே வந்தேன். டிக்கெட்லாம் கிடைக்காது மேடம். பேசாமல் நாளைக்கு போங்க, ஃப்ரீயாக இருக்கும். ஏய், அவனே டிக்கெட் கிடைக்காம வண்டியில தான் போறானா? ரொம்ப நல்லதா போச்சு. போனை கொண்டா குடு. ஹலோ ஹலோ, நான் ரங்கநாயகி பேசுறேன். சொல்லுங்கள் மேடம். எந்த ஊருக்கு போறீங்க? எங்கள் ஊருக்கு தான் மேடம். உங்க ஊருக்கு பேர் இல்லையா? மதுரைங்க. உன் மண்டையில் என்ன மாவிளக்கா இருக்கு? அவ இவ்வளவு நேரம் மதுரைக்கு தானே டிக்கெட் ஏற்பாடு பண்ண சொன்னா. நீ தனியா தானே போற? ஆமா மேடம். அப்புறம் என்ன, வண்டி திருப்பிட்டு எங்க வீட்டுக்கு வா. இல்லைங்க. என்ன இல்லைங்க? வானதி மேல உனக்கு அக்கறை இல்லையா? என்னடி நீ இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வர, அவ்வளோதான். மேடம், நான் காரில் போகிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வர சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இதே பைக்கில் பத்திரமா கொண்டு போய் மதுரையில் ட்ராப் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன விளையாடுறியா? அவன் கார்ல போறான்னு நினைச்சுதான் வர சொன்னேன். பைக்ல அவ்வளவு தூரம் போறது ரிஸ்க், அதுவும் அவன் கூட. நான் இங்க வந்ததே கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலான்னு தான். ஆனா ஒரு நாள் கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கவே முடியல. அப்பாவுக்கும் வேலைக்கும் பயந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு லாங் டிரைவ், அதுவும் பைக்ல. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. வீட்ல இருந்துதான். அம்மா, என்னம்மா 2 நிமிஷத்துல ஃபோன் பண்றேன்னு சொன்ன? இப்பதான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேம்மா, அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஆக்சுவலி நான் காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேம்மா. சரஸ்வதி தான் எல்லாரும் கார்ல போலான்னு. சரஸ்வதி வராமா? அவ மகா வீட்டுக்கு போறா, நாகர்கோயிலுக்கு. என்னடி? இல்ல, அவ ஃப்ரெண்டுங்க கூட கார்ல வராலாம். போன கொடு. இருமா, அப்பா பேசுறாரு. சொல்லுமா. அப்பா, நாங்க எல்லாரும் கார்ல போலான்னு சரஸ்வதி தான். போன அவட்ட கொடு. சரிப்பா. அப்பாடி பேசு. ஹலோ. என்னம்மா, நீ தான் அவளை ட்ரெயினில் போக வேண்டான்னு சொன்னியா? ஆமாப்பா. இனிமே நாங்கள்லாம் அவளை எப்போ பார்க்க போறோமோ அதான். நான் கூட நாகர்கோயில் தான்ப்பா போறேன், மகா வீட்டுக்கு. எல்லாரும் நம்ம ஆளுங்கன்னு தான் உங்களோட அவளை தங்க விட்டேன். ஒழுங்கா கொண்டு வந்து சேருங்க. காலங்கட்டு கிடக்குது. பொம்பளை பிள்ளைலாம் ஒன்றா சேர்ந்து காரில் வராங்களாம். எல்லாம் ஒன்னால தான். 1 மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கே வராங்கன்னு விசாரிச்சுட்டு இரு. எனக்குன்னு நீ போட்டு டிவி போட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காத.